ஹாப்பி ஈவினிங். சிறப்பு மிகுந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணாலும், ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணாலும், இன்னைக்கு நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனதுக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான 2 லாம். ஒண்ணு எங்களுடைய ஓன் லாம், ஜேசிஐ சென்னை சிட்டி எங்களுடைய தலைவர் ஆண்ட்ரூ அவங்களுடைய தலைமையில ரொம்ப சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு நான் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு நகரம் சேலம். எங்க நண்பர்கள் எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. நிறைய நான் விசிட் பண்ணக்கூடிய இடம். அங்க இருக்கக்கூடிய ஜேசிஐனுடைய ரேங்க்ஸ் சாப்டர். இது 2ம் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு நிகழ்ச்சியாக இன்னைக்கு இருக்கு. பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி. இந்த தலைப்பே பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப 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 இன்னைக்கு தேவையான ஒரு தலைப்பாக இருக்கு. காரணம் என்னங்கிறது நான் சொல்ல தேவையில்லை. காரணம் இன்றைக்கு ஊரே பேசிக்கிட்டு இருக்கு, நாடே பேசிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த கோவிட் மாதிரியான சுச்சுவேஷன்ல இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிங்கிறது அதிகமாக நடத்தப்பட வேண்டும். இந்த பொதுவாகவே உளவியல் ரீதியாக பேசும் பொழுது உடல் வேறு மனம் வேறு இல்ல, இரண்டும் ஒரு ஒரு பகுதியினுடைய 2 பிரிவுகள். ரெண்டுமே என்னது, உடல் ஒரு பிரச்சனைனா மனசுக்கு பிரச்சனை வரும், மனசுக்கு ஒரு பிரச்சனைனா உடம்புக்கு பிரச்சனை வரும். அந்த மாதிரி உடல் ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய இந்த கோவிட் மாதிரியான விஷயங்கள் மற்றவர்களுடைய மனதையும் பாதித்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கேசஸ் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அதுல இருந்து வெளியே வரணும்னு சொன்னா நிச்சயமாக இது போன்ற நிகழ்ச்சிகள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை வந்து ஒரு ஒரு ஸ்பீச்சா வச்சுக்கலாமா, இல்ல ஒரு ட்ரைனிங்கா வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும்பொழுது மேம் சொன்னாங்க நிறைய ட்ரைனர்ஸ் இருக்காங்க, ஒரு ட்ரைனிங் மாதிரி இன்ட்ராக்டிவா இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க பானுமதி மேம். ரொம்ப அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணதுல இருந்து நிறைய விஷயங்களை பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப நன்றி மேம். ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு விஷயத்தை முதல்ல பதிவு பண்ணும், ஒரு 2 விஷயங்கள், அப்புறம் நம்ம ப்ரோக்ராம். உங்கள்கிட்ட ரொம்ப பாசிட்டிவாக நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் குயிக்கா டைப் பண்ண முடியுமா? நேரத்தினுடைய அருமை கருதி யாருக்குமே நம்ம அந்த மைக்கு வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை. வாய்ப்பு இருந்தா கடைசியில வந்து நீங்க கேள்விகள் கேட்கலாம், டைம் இருந்தா. இப்ப டைப் பண்ணலாம் குயிக்கா. உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு பாசிட்டிவான விஷயம் குயிக்கா டைப் பண்ணுங்க. எஸ், ரிப்ளை வரல. நீங்க பிரைவேட்டா டைப் பண்ணலாம், பப்ளிக்கா டைப் பண்ணலாம். எஸ், டாக்கட்டிவ், எஸ், லாஃபிங், எனர்ஜி, ஸ்பீச். கமான் கமான் கமான், 4 பேர் தான் போட்டிருக்கீங்க. ஸ்மைலிங், எஸ் எஸ். உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்ச பாசிட்டிவான ஒரு விஷயம். எஸ், தாட்ஸ், கான்ஃபிடன்ஸ், எக்ஸலன்ட். எஸ் எஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங், ஈஸி கோயிங், ட்ரஸ்ட், ஹெல்பிங், கோல் செட்டிங், பாசிட்டிவ் திங்கிங், ஸ்மைல், எக்ஸலன்ட் எக்ஸலன்ட், செல்ஃப் கான்ஃபிடன்ட். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். மோட்டிவேட்டிங் அதர்ஸ், மோட்டிவேட்டிங் மை செல்ஃப், செல்ஃப் கான்ஃபிடன்ட். எஸ் 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 எஸ். 12 பேர் தான் டைப் பண்ணிருக்கீங்க. ஓகே, 16. ஓகே ஓகே, எஸ் எஸ் எஸ், எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் இன்னைக்கு என்ன பண்றோம், ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போதே கொண்டு வந்து கொட்டிட்டோம். சரியா? இப்ப இன்னும் அடுத்த ஒரு டாஸ்க் என்ன, இங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கலாம், இல்ல தெரியாதவங்க கூட இருக்கலாம், இல்ல இந்த ப்ரோக்ராம் பத்தியாக இருக்கலாம். உங்களை தாண்டி இங்க இருக்கக்கூடியவங்களை பத்தி ஏதாவது ஒரு பாசிட்டிவ், அவங்களுடைய பேர், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான ஒரு விஷயம் டைப் பண்ண முடியுமா குயிக்கா? உங்களை தாண்டி யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்க பேர், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவா நீங்க பார்க்கக்கூடிய விஷயம். இது ரொம்ப பழகி இருக்கலாம், ஜஸ்ட் தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்ல இப்ப பார்த்தவங்களா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்ல இந்த ப்ரோக்ராம் பத்தி இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் உங்களை தாண்டி மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அவங்க பேரும், அவங்கள்ட்ட பிடிச்ச அந்த பாசிட்டிவான விஷயம். கமான் கமான். ரவி சார் பங்க்சுவாலிட்டி, அன்று சார் ஹெல்பிங், நூருல் ஹுதா ஹெல்பிங், ஓகே, உமா மகேஸ்வரி கீப் ட்ரைங். கமான் 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 கமான். 5 பேர் தான். எஸ் எஸ். உங்களை தாண்டி மற்றவர்களிடத்தில். ஓகே, டாக்டர் ஹுசேன் பாஷா எனர்ஜெட்டிக். ஓகே, அப்பா மோட்டிவேஷன், முர்ஷிதா. ஓகே ஓகே, பாசிட்டிவ் எனர்ஜி. எஸ் 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 எஸ். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். சுல்தானா, குட் குரான் ரெசைட்டர். ஓகே, எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். வேற உங்களை தாண்டி இங்க இருக்கக்கூடியவங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய இருக்கக்கூடிய விஷயம், உங்க பேரு என்ன விஷயம். ஓகே, பானுமதி மேம் என்கரேஜ்மெண்ட் அண்ட் லீடர்ஷிப், அதை பார்க்க முடிஞ்சது. எக்ஸலன்ட். செந்தில்குமார் சார் அவங்க காமெடி பண்ணிக்கிட்டே பாடம் நடத்துவாங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். எஸ் எஸ், இறை நம்பிக்கை, எக்ஸலன்ட் எக்ஸ்பிளனேஷன். எஸ். நெக்ஸ்ட், உங்களை தாண்டி மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகவும் பிடித்த ஒரு விஷயம். எஸ். ஓகே, இவ்வளவு விஷயங்கள் நம்மள்ட்ட என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுத்தி 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 நல்ல விஷயங்கள் இருக்கு, நம்மள்ட்டையும் இருக்கு, வெளியும் இருக்கு. பல நேரங்களில் சூழ்நிலையின் காரணமாக என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் மறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து பாக்குறோம். பல நேரங்கள் நம்ம என்ன பண்றோம், நம்ம எரியாமல் அந்த நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ள போயிடுறோம். பாசிட்டிவான எனர்ஜிங்கிறது நமக்கு வராமலே போயிடுது. அப்ப அந்த பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பாசிட்டிவான விஷயம்னா என்ன அப்படிங்கிறதுல நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன் நம்மளால பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட்ல இருக்க முடியல அப்படின்னு பார்க்கும் பொழுது, பாசிட்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு இருக்கிறதாலதான் பல நேரங்களில் உண்மையிலேயே நம்ம வந்து பாசிட்டிவா இருக்கமா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஒரு குழப்பம் வருது.
நான் ஒண்ணு சொல்றேன், அது பாசிட்டிவான விஷயமா இல்லையான்னு சொல்றேன். நான் வந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு நான் ரொம்ப சூப்பரா இருப்பேன், நிறைய விஷயங்களை சாதிப்பேன், நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நான் வந்து ஒரு 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 நல்ல பெரிய வீடு கட்டுவேன், ஒரு பெரிய கார் வாங்குவேன். இது பாசிட்டிவான விஷயமா இல்லையா? எஸ் ஆர் பாசிட்டிவான விஷயமா இல்லையா? பாசிட்டிவான விஷயம். சரியா? அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். எஸ். என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, பல நேரங்களில் பல நேரங்களில் நம்ம பாசிட்டிவாக நினைக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்கு இல்லையா? பாசிட்டிவாக இருக்குன்னு நினைக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்கு இல்லையா? அது பாசிட்டிவான விஷயம் அல்ல. இப்ப நான் சொன்னது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இது வந்து ஒரு விஷுவல் திங்கிங். என்னது? இது வந்து விஷுவல் திங்கிங். இது நடக்கலாம், நடக்காம இருக்கலாம். உண்மையிலேயே இதுதான் பாசிட்டிவான விஷயமா? பாசிட்டிவான விஷயத்தினுடைய ஒரு பகுதி தான் இது. இது மேபி நடக்கலாம், நடக்காம இருக்கலாம். நம்ம இந்த நடக்கிறதுக்கு நம்ம இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ். நம்முடைய நினைப்பு, எஸ் நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும். இது ஒரு பகுதி. பாசிட்டிவிட்டியுடைய ஒரு பகுதி. பல நேரங்களில் நல்லத மட்டுமே நம்ம நினைச்சுட்டு, இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கு, அத நம்ம விட்டுறோம். சோ அங்க வந்து நமக்கு வந்து பிரச்சனை இருக்கு. ஏன் பாசிட்டிவாக தொடர்ச்சியாக இருக்க முடியலைன்னு சொன்னா, சோ நமக்கு ஃபியூச்சர்ல இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை எதிர்பார்த்து அன்ரியலிஸ்டிக் விஷுவல் திங்கிங்லயே வாழ்ந்துடுறோம். எங்க வாழ்றது இல்லன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணணுமோ அந்த விஷயங்கள மிஸ் பண்ணிடுறோம். இப்ப புரியுதா? இந்த பாசிட்டிவா ஏன் நம்மளால கன்டினியூஸா இருக்க முடியல? பாசிட்டிவிட்டி உள்ள கேப் என்னன்னு புரியுதா? பாசிட்டிவாக நினைக்கிறது நல்ல விஷயம். நம்ம நினைச்சது பின்னாடி நடக்கும்ங்கிறது நல்ல விஷயம். ஆனால் அது மட்டும் பத்தாது. அது மட்டும் என்னது? பத்தாது. இப்போ ரியாலிட்டி என்ன? இப்போ கிரவுண்ட் ஃபேக்ட் என்ன? அப்படிங்கிற அந்த விஷயம். ஐயோ! கோவிட் பிரச்சனை இருக்கு. கோவிட்லாம் நம்ம வந்து மாட்ட மாட்டோம். நம்மலாம் தப்பிச்சுருவோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கான்ஃபிடென்ட்டா இருக்கும். எஸ் வேணும் தான். ஆனா ரியாலிட்டி என்ன? இப்போ அதற்கான ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுக்கிறோமா? அதை பற்றிய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோமா? இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம நினைக்கிறோம்ல, அதுதான் உண்மையான பாசிட்டிவ். இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன இருக்குன்னா, ஃபியூச்சர பத்தி நினைக்கிறோம். சோ அந்த விஷயங்களை நினைச்சுக்கிட்டு பிரசன்ட்ல இருக்கக்கூடிய அந்த விஷயங்களில் கவனம் செலுத்தல. இதனால தான் பல நேரங்களில் நமக்கு என்ன கிடைக்கலன்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது. சோ அப்ப என்னது? இந்த இடத்தில் புகுந்து விளையாடணும். பொதுவாகவே வாழ்க்கைய வந்து கேமுக்கு ஒப்பிடுவாங்க இல்லையா? விளையாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? வாழ்க்கையே ஒரு விளையாட்டு. நம்ம எல்லாமே விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்கள்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் இங்க என்ன சொல்றேன்னா, வாழ்க்கை என்பது விளையாட்டை தாண்டிய ஒரு விஷயம். விளையாட்டு மட்டும் கிடையாது. ஏன்? விளையாட்டுல ஒரு குறிப்பிட்ட டைம் குறிப்பிடுவோம். குறிப்பிட்ட இடத்துல விளையாடுவோம். வாழ்க்கை அப்படி கிடையாது. பெருசு. ரொம்ப பெருசு. நீங்க வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். இறைவன் நாடும் வரை வாழலாம். நம்ம எப்ப இந்த உலகத்திலிருந்து போவோம்ங்கிறது நமக்கு யாருக்கும் தெரியாது. அப்போ விளையாட்டு என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில், குறிப்பிட்ட இடத்தில், குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் விளையாடக்கூடியது. வாழ்க்கை என்பது அதை விட பெரிது. சோ விளையாட்டோட நம்ம கம்பேர் பண்ணி சின்னதாக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நீங்க கிரிக்கெட் பேட் எடுத்துட்டு விளையாடுறதுக்காக நிக்கிறீங்க. பால் வருது. பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னா, சோ அங்க விக்கெட்ல இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய விக்கெட் இல்ல, விக்கெட் கீப்பர் இல்ல, எதுவுமே இல்ல. அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க வர்ற ஃபர்ஸ்ட் பால மிஸ் பண்றீங்க. 2வது பால மிஸ் பண்றீங்க. 3வது பால் அடிக்கிறீங்க சிக்ஸர். நீங்க எது எதெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ, அதையெல்லாம் தாண்டி உங்களால் எதில் அடிக்க முடியும்னா, வாழ்க்கைங்கிற விளையாட்டுல அடிக்க முடியும். ஆனா உண்மையான விளையாட்டுல அடிக்க முடியாது. ஏன்னா, அங்க டைம் இருக்கு. பிக்ஸ் ஆயிடுச்சு முடிஞ்சு போச்சு. பட் இங்கேயும் டைம் இருக்கு. பட் அந்த டைம் எப்ப முடியும் நமக்கு தெரியாது. அதுவரைக்கும் நேரமும் பெருசு, காலமும் பெருசு. நமக்கு இருக்கக்கூடிய அந்த வசதிகளும், வாய்ப்புகளும் பெருசு. இந்த உலகமே பெருசு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு தன்மை வேணும். அப்ப என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி விட்டுட்டு, அன்ரியலிஸ்டிக் விஷுவல் திங்கிங்ல நம்ம பல நேரங்கள்ல போகும்பொழுது, அஃப்கோர்ஸ் அது தேவைதான். பட் இது இல்லாம அது பிரயோஜனம் இல்ல. நீங்க நாளைக்கு என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனால் இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கங்கிறது ரொம்ப முக்கியம். இத விட்டுட்டு அங்க இருக்கும் பொழுதுதான், பல நேரங்களில் நமக்கு ஏமாற்றங்கள் வருது. ஐய்யயோ! நம்ம நினைச்சது நடக்கலையே. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கிறோம். சமீபத்துல லாஸ்ட் இயர் நடந்த விஷயம். ஒரு பிளஸ் 2 பையன், அவனுக்கு 95% அவன் வந்து வரணும்னு நினைக்கிறான். அதுக்காக படிக்கிறான். அதுக்காக முயற்சி பண்றான். ஆனா ரிசல்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா 93% வருது. என்ன பண்ணான் தெரியுமா? சூசைட் பண்ணிக்கிட்டான். ஏன்? அவன் நினைத்தது நடக்கவில்லை. சரி, அந்த இடத்தில் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த இடத்தில் அங்க தான் ரியாலிட்டிய பார்க்கணும். ஓகே. ஒரு ஒரு ரியலிஸ்டிக்காவோ, அன்ரியலிஸ்டிக்காவோ ஒரு விஷுவல் திங்கிங் அத நோக்கி நம்ம போகிறோம். அங்க போகும் பொழுது ஒருவேளை அதை அடையலைன்னு சொன்னா, அதை எப்படி ஹேண்டில் பண்றோம்னு இருக்கு இல்லையா? அதுதாங்க பாசிட்டிவிட்டி. இன்னைக்கு நம்ம நெறைய பேசலாம், நெறைய யோசிக்கலாம். ஆனால் எப்படி நம்ம வந்து அந்த பாசிட்டிவிட்டிய ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது தான் பாசிட்டிவிட்டியாக இருக்க முடியும். சோ அதை தான் நம்ம இன்னைக்கு பல நேரங்கள்ல மிஸ் பண்ணிட்டு போயிடுறோம். சோ அதை நோக்கி போகக்கூடியவங்களா இருக்கணும். இன்னைக்கு வந்து அசாதாரணமான ஒரு சூழ்நிலை, தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், பிசினஸாக இருக்கட்டும், சமூக வாழ்க்கையாக இருக்கட்டும், மாணவர்களுக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே அழுத்தம்.
அப்போ இதுல இருந்தெல்லாம் வெளியே வந்துருவோம், இதுல இருந்தெல்லாம் நம்ம வெளியே வந்துருவோம் அப்படிங்கிறது நிச்சயமாக வேணும். அதை தாண்டி வெளியே வருவதற்கு என்னுடைய 100% எண்ணத்தையும் எனர்ஜியையும் எஃபர்ட்டையும் நான் போடுறேனா, எப்ப நான் போட்டுட்டு அதை எதிர்பார்க்கிறேனோ அதுதான் பசி. பல நேரங்கள் நம்ம என்ன பண்றோம், அதை மட்டுமே நினைக்கிறோம். நான் வெளியே வந்துருவேன், என்னால பிசினஸ்ல மறுபடியும் வர முடியும். எஸ், உன்னால முடியும். அதற்காக தொடர்ச்சியாக நான் உழைக்கிறோமா? இல்ல. சார் நான் அவ்வளவு ப்ராஃபிட் போன வருஷம் சம்பாரிச்சேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ப்ராஃபிட், நல்ல ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருந்தேன். இப்பதான் இப்படி இருக்கேன். அதனால என்ன? ஒண்ணும் இல்ல. நீங்க எப்படி இருந்தீங்க, எப்படி இருக்க போறீங்கங்கிறது அடுத்து. இப்போது எப்படி இருக்கிறீர்கள்? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப இந்த இடத்தில், இந்த உலகத்தில் சில நேரங்கள்ல பார்க்கும்போது, அது சரியாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம். மற்றவர்கள் உங்களை பார்ப்பது தவறாக இருக்கலாம். ஆனால் நம்மை பொறுத்தவரை நம்முடைய அந்த 100% அந்த கமிட்மெண்ட்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கணும். அப்பொழுதுதான் அந்த பாசிட்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும். எஸ், எல்லாம் பண்ணிட்டேன். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தா என்ன? பிசினஸ் போயிடுச்சா? திருப்பி வரும். அதுக்காக நான் தொடர்ச்சியாக எப்பயும் ஒர்க் பண்றத விட கூடுதலா ஒர்க் பண்றேனா இல்லையா? சேல்ஸ்க்கு நான் ஒர்க் பண்றேனா இல்லையா? ஹெச்ஆர்ல ஒர்க் பண்றேனா இல்லையா? புரமோஷனுக்காக நான் ஒர்க் பண்றேனா இல்லையா? ஒரு மாணவனா இருந்தேன்னு சொன்னா, முதல்ல விட இப்ப அதிகமாக படிக்கிறேனா இல்லையா? சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் என்னுடைய உழைப்பை தொடர்ச்சியாக நான் போட்டுட்டு இருக்கேனா இல்லையாங்கிறத பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னா, இந்த விஷுவல் ரியலிஸ்டிக்காகவும் சரி, அன்ரியலிஸ்டிக்காகவும் இருந்தாலும் சரி, பிரயோஜனம் இல்லை. அப்ப இன்றைக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு பார்க்கும் பொழுது, பல நேரங்களில் இந்த கான்ஃபிடன்ஸையும், இந்த இந்த விஷுவல் திங்கிங்கையும் வச்சுக்கிட்டு பிரசன்ட்ல விட்டுர்றோம். சோ இங்க தான் பிரச்சனை வருது. ஏன்னா, இந்த இடத்துல இதான் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? பெருசா வீடு கட்டுறத பத்தி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபவுண்டேஷன் அங்க இல்ல. ஃபவுண்டேஷன் இல்லாததால நமக்கு என்ன பண்ண முடியல? அந்த இடத்துக்கு போக முடியல. அப்ப இந்த இடத்தில் என்ன பண்ணணும்? நம்முடைய விஷயத்தை ஸ்ட்ராங் பண்ணணும். நம்முடைய கான்ஃபிடன்ஸ், நம்முடைய ஸ்கில், நம்முடைய ஆட்டிட்யூட் இது எல்லாத்தையுமே சேர்த்து வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கணும். வழக்கமாக செய்வதை காட்டிலும் இப்பொழுது அதிகமாக செய்யணும். ஏன்? வழக்கமாக நீங்க வந்து ஒரு 10 மணி நேரம் ஒர்க் பண்ணீங்கன்னா, இப்ப 12 மணி நேரம் ஒர்க் பண்ணணும். ஏன்? ஏன்னு சொன்னா, நிலைமை மோசமாக இருக்கிறது. சூழ்நிலை மோசமாக இருக்கிறது. இத டேக்கிள் பண்றதுக்கு நம்முடைய திறமைகளை வளர்க்கணும். நம்முடைய தன்னம்பிக்கையை வளர்க்கணும். நம்முடைய பழக்கவழக்கங்களை வளர்க்கணும். சோ இது எல்லாம் தான் தேவையான ஒரு விஷயமாக நமக்கு இருக்கு. அப்போ எல்லா விஷயத்தையும் ஒரு 100% நம்ம போட்டுட்டு எதிர்பார்க்கும் பொழுதுதான், அது ஒரு நிச்சயமான ஒரு வெற்றியாக இருக்க முடியும். சோ அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட, ஏன் நம்மளால இருக்க முடியல? ஒரு சக்சஸ்ஃபுல்லாக, ஒரு பாசிட்டிவாக இருக்க முடியல? அப்படிங்கிறதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மத்தியிலயா இருக்கட்டும், இல்ல நம்முடைய உறவுகள், அப்பா, பிள்ளை உறவா இருக்கட்டும். இங்க எங்க பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, கிரவுண்ட் ரியாலிட்டி அந்த உறவுகளை மேனேஜ் பண்றதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய, நம்ம போடக்கூடிய அந்த எஃபர்ட் என்ன அப்படிங்கிறத கவனிக்கிறது இல்ல. பட் நம்முடைய ரியலிஸ்டிக் திங்கிங் இருக்குல்ல, அது ரொம்ப இருக்கு. ஹஸ்பண்ட் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். ஒய்ஃப் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். அப்படிங்கிற அந்த விஷயங்களை நினைக்கிறாங்களே ஒழிய, இப்ப இருக்கக்கூடிய விஷயத்துல உண்மையிலே என்னுடைய 100% கமிட்மெண்ட் இருக்கா? பல நேரங்கள்ல இல்ல. திருமணம் ஆவதற்கு முன்னாடியே ஒரு ஒரு பையனும் சரி, பொண்ணும் சரி, என்னுடைய கணவன் இப்படி வரணும், என்னுடைய மனைவி இப்படி வரணும்ங்கிற அந்த எண்ணங்கள் இருக்கே ஒழிய, அது விஷுவல் திங்கிங் ஓகே. ஆனால் ரியாலிட்டின்னு வரும்பொழுது, அந்த நேரத்தில் அந்த விஷயங்களை என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இல்லங்கும்போது, அங்கு டிசப்பாயிண்ட் ஆகும். இப்ப எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறது பல நேரங்களில் அது அன்ரியலிஸ்டிக்காக போகும்பொழுதுதான், நம்ம நெகட்டிவிட்டிய நோக்கி போறோம். ஏன்? இது உண்மையிலேயே நடந்த விஷயம் இல்ல. நீங்க நினைத்த விஷயம், நடக்கின்ற விஷயம், அப்போ நடக்கக்கூடிய விஷயம், அந்த நேரத்தில் நீங்க டேக்கிள் பண்ணக்கூடிய அந்த ஒரு முறைதான், முறையான சரியான ஒரு பாசிட்டிவிட்டி. அப்போ இந்த பாசிட்டிவாக இருக்க முடியாததுக்கு நமக்கு பல காரணங்கள் இருந்தாலும், காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு ஒரு தெரப்பி. யாராவது படிச்சிருக்கீங்களா இங்க இருக்கக்கூடியவங்க? சிபிடின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தெரப்பி. இந்த காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பில என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்படி நம்முடைய மனசு எப்படி திரிவு நிலைக்கு உள்ளாக்கப்படும். சார் நல்ல கான்ஃபிடென்ட்டா இருப்பான் சார். பார்த்தீங்கன்னு சொன்னா திடீர்னு சூசைட் பண்ணிக்குவான். நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்க மாரி தெரியும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் வந்து ஆள் காணாம போயிடுவான். என்ன என்ன நடக்குது அங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா இருக்கிற மாரி தெரியும். திடீர்னு பார்த்தா பிரிஞ்சு போயிடுவாங்க. என்ன காரணம்? சமீபத்தில கேள்விப்பட்டிருப்பீங்க. பில் கேட்ஸும் அவங்க ஒய்ஃபும் வந்து டைவர்ஸ் பண்றதா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. அதுக்கு ஒரு மீம்ஸ் கூட வந்தது. பல நாள் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தாரு. பல வருஷமா ஆஃபீஸ் போயிட்டு இருந்தாரு. அப்பல்லாம் டைவர்ஸ் ஆகல. கொரோனால 1 வருஷம், 2 வருஷம் வீட்ல இருந்தாரு. வீட்ல இருக்கும்போது ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்ட்டு. அதுக்கு கணக்கு கிடையாது. பிரச்சனை அங்க என்னன்னு பார்க்கும்பொழுது, சோ இந்த ரியாலிட்டி இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள டேக்கிள் பண்ணக்கூடிய அந்த தன்மை இருக்கா? என்ன என்ன காரணத்தினால அங்க ரிலேஷன்ஷிப்ல டிஸ்டார்ஷன் ஏற்படுது? எதன் காரணமாக அவர்கள் என்ன பண்றாங்க? அந்த உறவுகள்ல இருந்து பிரிவாகி போறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அடிப்படையில் இந்த திரிவு நிலைக்கு மனது உள்ளாக்கப்படுது. நான் எவ்வளவுதான் பாசிட்டிவாக இருந்தாலும், என் மனதில் எந்த அளவுக்கான
நெகட்டிவிட்டி இருக்குங்கிறத அந்த அவேர்னஸ் எனக்கு வேணும் சார். அது இல்லாத வரை பாசிட்டிவிட்டியை நம்ம டெவலப் பண்ணவே முடியாது. பல நேரங்கள் நம்ம வந்து பேசலாம், வெளியே பாசிட்டிவா இருக்க மாதிரி காமிக்கலாம். ஆனால் நம்முடைய மனசு எந்த மாதிரி திரிவு நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு? காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன் சொல்லுவாங்க. காக்னிட்டிவ்னு சொன்னா இந்த அறிவாற்றல் சார்ந்த திரிவு நிலை. நம்முடைய மனசு பல நேரங்களில் தவறான பல விஷயங்களை உள்வாங்கி அதை நம்ப ஆரம்பிக்குது. இது நம்ப ஆரம்பிச்சிருக்குன்னு நம்ம நம்பல, இல்ல நமக்கு தெரியல அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு இல்லைன்னு சொன்னா, நம்ம அப்படியே மாறிடுவோம். அதுதான் ரியாலிட்டின்னு நம்ப ஆரம்பிச்சோம். இதுதான் ப்ராப்ளம். அப்ப இந்த சிபிடின்னு சொல்லக்கூடிய இந்த தெரப்பில ஒரு 11 விதமான டிஸ்டார்ஷன்ஸ் இருக்கு. அதுதான் நம்ம இன்னைக்கு முக்கியமாக பார்க்க போறோம். ஏன்னா இது ஸ்பீச்சாக பண்றதை விட ஒரு தெரப்பியாக, ஒரு ட்ரெய்னிங்காக கொடுக்கும்போது, அடிப்படையில் இது எந்த இடத்தில் அந்த கேப் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். அப்ப அந்த 11 விதமான டிஸ்டார்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதில் பல விஷயங்கள் வந்து நம்ம இந்த டிஸ்டார்ஷன்ஸ் பார்க்கும் பொழுதே அதற்கான தீர்வுகளையும் நம்ம சேர்த்து டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லாரும் ஸ்லைட் தெரியுதா? தெரிஞ்சா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. சாட் பாக்ஸ் ஓப்பனா தான் இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை நீங்க என்ன பண்ணலாம்? டைப் பண்ணலாம். எஸ். ஓகே, ஃபைன். சோ இந்த 11 விதமான டிஸ்டார்ஷன்ஸ் தான் நம்முடைய மனதை மாற்றக்கூடியதாக இருக்கு. நெகட்டிவிட்டியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு. அப்ப அது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்க்கும்பொழுது இதுல ஆல் ஆர் நத்திங் திங்கிங் சொல்லுவாங்க. சரி, ஏன் சார் அவன் பாசிட்டிவாகவே இல்ல அப்படின்னு பேசுனீங்கன்னா, நான் சொன்ன இந்த 11 காரணங்கள் ஒரு காரணம் தான் அடிப்படையில் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இதற்கான தீர்வு என்ன நம்ம பார்க்கும் பொழுது ஈஸியாக இருக்கும். அப்ப இந்த ஆல் ஆர் நத்திங் திங்கிங் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறது, இல்லைன்னா இந்த கீழே போயிடுறது. புரியுதா? இதுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் திங்கிங்னு சொல்லுவாங்க. ஒயிட்ங்கிறது சொல்லுவாங்க, பிரகாசமா இருக்கிறதுக்கு ஒயிட் சொல்லுவாங்க இல்லையா? அதே ஒரு பிளாக் எதுக்கு சொல்லுவாங்க? டல்லா இருக்குது, டார்க்கா இருக்குது, பிளாக்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பிளாக் அண்ட் ஒயிட் திங்கிங்னு சொல்லக்கூடிய இந்த ஆல் ஆர் நத்திங் திங்கிங்ல என்ன ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நான் பண்ணா பெஸ்டா பண்ணுவேன்னு நிக்கிறது. அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடுறது. எங்க பாசிட்டிவிட்டி வரும்? எங்க அங்க பேலன்ஸ் இல்லையோ அங்க ப்ராப்ளம் வந்துரும். அப்ப நம்மள்ட்ட பெரும்பாலும் இந்த பிரச்சனைகள் இருக்கு. ஒண்ணு என்னது? ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பண்ணணும், அப்படி இல்லைன்னா பண்ணக்கூடாது. அப்படிங்கிற விஷயமும் நெகட்டிவிட்டியை கொண்டு வரக்கூடிய ஒரு கான்செப்டாக நமக்கு இருக்கு. ஒண்ணு ஆசமா பண்ணணும், ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணணும். அப்படி இல்லையா, என்னால பண்ண முடியாது, என்ன தூக்கி போட்டு போ. டோட்டல் ஃபெயிலியர். சில ஸ்டூடண்ட்ஸ் நம்ம பார்த்திருப்போம். ரொம்ப நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பான். திடீர்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஃபெயில் ஆயிடுவான், இல்ல படிக்கவே மாட்டான். அதே மாதிரி பல பிசினஸ்மேன் நம்ம பார்த்திருப்போம். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் பிசினஸே பண்ணல, நான் மறுபடியும் வேலைக்கு போறேன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னு பார்க்கும்போது, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் திங்கிங். ஒண்ணு இங்க போயிரும், இல்ல இங்க போயிரும். இதுவும் பிரச்சனை. ஏன் நெகட்டிவிட்டி கூடிடுது. அப்ப எந்த அவேர்னஸ் நமக்கு வேணும்? எஸ். நம்ம அப்படி இருந்தால் இப்படி போயிருக்கோம், கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும். அப்படிங்கிறத நோக்கி நம்ம போகும்பொழுது பாசிட்டிவிட்டி வரும். அப்ப அந்த பெர்ஃபார்மன்ஸ நம்ம சரி பண்றதுக்கான ஒரு விஷயமாக நம்ம மாத்திக்கலாம். ரைட்டா? இப்ப இதுல பார்க்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஒண்ணு எடுத்தா நான் சென்டம் எடுப்பேன். எப்படின்னா ஜஸ்ட் நான் விட்டுட்டு போயிடுவேன். இது சரியான ஒரு விஷயமாக இருக்காது. இது ஒரு டிஸ்டார்ஷன். அதே மாதிரி ஒரு டீம்ல நான் இருக்கேன். டீம்ல இருந்தா நான் வின் பண்ணுவேன். அப்படின்னா நான் விளையாடவே போமாட்டேன். இது டிஸ்டார்ஷன். அதே மாதிரி பார்க்கும்போது ஒரு டிப்ரஷன் நமக்கு வரும்பொழுது பெரும்பாலான காரணங்கள் இந்த தாட்ல இருக்கிறதால தான். பல நேரங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா டிப்ரஷன் வந்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உட்கார்ந்திருப்பாங்க. எதுக்குமே அவங்களுக்கு நாட்டம் இருக்காது. காரணம் என்னன்னா இந்த தாட். ஏன்னா நெகட்டிவிட்டி ஃபுல்லா பாய்ஞ்சிருக்கு. இது பாய்ஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா, நம்ம அதுலருந்து வெளிய வந்துடலாம். ஒரு விஷயத்தை நம்ம அடைவதற்கு அடிப்படையில் நமக்கு என்ன வேணும்? அந்த விஷயம் அப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா தான் அத மாத்த முடியும். தெரியாத ஒரு விஷயம் இருக்குன்னு வைங்களேன். அத மாத்த முடியுமா? முடியாது. டிரைவிங் இருக்கு. கார்ன்னு ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சா தான் டிரைவிங் கத்துக்க முடியும். காருங்கிற விஷயமே தெரியலன்னு வைங்களேன். எப்படி நம்ம டிரைவிங் கத்துக்குவோம்? எப்போ ஓட்ட போறோம்? அப்ப இந்த பிரச்சனை என்பது நமக்கு இருக்குன்னு தெரியும் பொழுது, அதற்கான தீர்வை நோக்கி நம்ம போக முடியும். அப்ப இந்த ஆல் ஆர் நத்திங் திங்கிங் என்பது பல நேரங்களில் சாதாரணமாக மனிதர்களுக்கு இருக்கு. சில நேரங்களில் நம்ம பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இத வந்து ஒரு மனரீதியாக ஒரு சைக்கியாட்ரிக் பேஸ்ட்ல நம்ம சொல்ற மாரி இருந்ததுன்னா, போலரைஸ்டு திங்கிங் சொல்லுவாங்க. பைபோலார் டிஸார்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மனநலம் பாதிக்கப்பட்டவர்களில் ஒரு பைபோலார் டிஸார்டர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு டிஸார்டர் இருக்கு. அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு எக்ஸ்ட்ரீம் ஹேப்பியா இருப்பாங்க. அப்படி இல்லன்னா எக்ஸ்ட்ரீம் சோகமா இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட உள்ள பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு தெரியாது. பேலன்ஸ் பண்றது அவனுக்கு சிக்கலாக இருக்கும். ஸோ இது போன்ற ஒரு மனநிலை தான் இந்த ஆல் ஆர் நத்திங் திங்கிங். ஸோ நம்ம நெகட்டிவிட்டிக்கு போயிட்டோம். நம்ம ரொம்ப இதா இருக்கும். அப்படி இல்லன்னா ரொம்ப வீணா போற மாரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அதை நம்ம சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆ இட் பி பெட்டர் டூ கீப் ஃபுல் ஸ்கிரீன். ஃபுல் ஸ்கிரீன் தெரியலையா? எஸ்?
ஓகே, 1 minute. எஸ், ஐ ஜஸ்ட் கிராப் பண்ணு. ஓகே, ஃபைன். இப்போ ஸ்கிரீன் கிளியரா இருக்கா? ஒரே ஒரு ஸ்கிரீன் தெரியுதா? எஸ், 2 ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். முதல்ல பிரசன்டேஷன் மோட்ல இருந்து. யா, எஸ், ஓகே, ஃபைன். ஸோ இது ஆல் ஆர் திங்கிங். ரெண்டாவது கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவர் ஜெனரலைசேஷன். ஸோ இதுல என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் புரிஞ்சிருச்சு இல்லையா? யாருக்காவது புரியலன்னா நீங்க சொல்லலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நம்ம நெகட்டிவிட்டிக்கு போறதுக்கு அடிப்படை கான்செப்ட் ஒண்ணு இப்படி பண்ணணும், இல்லைன்னா விட்டுட்டு போயிடணும். இது ப்ராப்ளம். ரெண்டாவது கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவர் ஜெனரலைசேஷன். ஜெனரலைசேஷனே தப்புங்க. அதுல ஓவர் ஜெனரலைசேஷன் சொல்லவே வேணாம். என்ன ஓவர் ஜெனரலைசேஷன்? ஜெனரலைசேஷன் ஃபர்ஸ்ட் என்ன? ஒரு 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 சோற்றுக்கு மொத்த சோறு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? பட் இது சைக்காலஜிக்கலி கரெக்டா? லைஃப்னுடைய தன்மைக்கு கரெக்டா? ஒரு சில இடங்களுக்கு அது கரெக்டாக இருக்கலாம், பெரும்பாலும் அது கரெக்டா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏதாவது ஒரு கூரை எடுத்துக்கொண்டு முழுமையாக அப்படி நம்ம சொல்றதுங்கிறது ரேண்டமா நம்ம வந்து முத்திரை குத்துவதுதான் ஜெனரலைசேஷன். பல நேரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது சில சமூகத்தில் இருக்கக்கூடிய சிலரை பார்த்து இந்த சமூகமா இப்படித்தான், இந்த தெருக்காரங்களா இப்படித்தான், இந்த ஜாதியா இப்படித்தான், இந்த கவர்மெண்டா இப்படித்தான், இந்த கட்சியா இப்படித்தான், இந்த மக்களா இப்படித்தான், இந்த சாப்டரா இப்படித்தான். ஜெனரலைசேஷன், நெகட்டிவிட்டி. ஏன் நீங்க ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டிய ஏதோ ஒரு இடத்துல வச்சிருந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஜேசிஏ சாப்டர்ல ஒரு நெகட்டிவ் இருந்ததுன்னு சொன்னா ஒட்டுமொத்த ஜேசியையும் அப்படித்தான். சரியாது? நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்கள் நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, இந்த ஜெனரலைஸ் பண்றோம், அதுவும் ஓவர் ஜெனரலைஸ் பண்றோம். ஒரு நெகட்டிவ் ஈவெண்ட்டை வச்சுக்கிட்டு இது வந்து எப்பயுமே முடியாது, இது வந்து நெவர் எண்டிங் பேட்டர்ன், இது தொடர்ச்சியாக இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய இந்த விஷயமும் பிரச்சனை. நம்முடைய பல நேரங்களை பாக்குறோம். இந்த நோயா வந்தா பிழைக்க மாட்டான்பா, அவன் பிழைக்கிற மாதிரி இருந்தா கூட பிரச்சனையா போயிடும். ஏன்? சோ இந்த மாதிரியான வார்த்தைகள். அப்ப என்னது? ஜெனரலைஸ் பண்றதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்னது? ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகிட்டோம், ஒரு சப்ஜெக்ட்ல மார்க் கம்மியாயிடுச்சு, லைஃப்லயே ஃபெயிலியர். இல்ல இந்த டீச்சர்ட்ட படிக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க ஃபெயில் ஆயிடுறாங்க, இந்த டீச்சர் இனிமே படிக்கிறவங்க யாருமே பாஸ் ஆக மாட்டாங்க. சோ இந்த மாதிரியான கான்செப்ட் நம்மள்ட்ட நிறைய மனசுல இருக்கு. இதனால என்ன பிரச்சனை? பல நேரங்களில் பாசிட்டிவாக நமக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிடுறோம்? மிஸ் பண்ணிடுறோம். நல்ல உறவுகளை மிஸ் பண்ணிடுறோம். தாத்தா பாட்டி ஒரு சமூகத்துல ஒரு 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 தெருவுல ஒரு பழக்கம் இல்லாம இருந்தாங்கன்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம்? ஒட்டுமொத்த ஜெனரேஷன் அப்படிதான் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் பேசாம இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன்? ஜெனரலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். பல சமூகங்கள்ல இருந்து நம்ம விலகி இருக்கோம். பல சமூகத்தை நம்ம புரிஞ்சுக்க தயாரா இல்ல. பல மனிதர்கள் இருந்து விலகி இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா இந்த ஓவர் ஜெனரலைசேஷன், நெகட்டிவிட்டி. ஸோ ஏதாவது ஒரு நெகட்டிவ் வச்சுக்கிட்டு அந்த நெகட்டிவ இன்னும் டீப்பாக போய் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது இருக்கு. ஸோ இந்த கான்செப்ட்ல இருந்து வெளியே வரணும். மூன்றாவதாக பாத்தீங்கன்னு சொன்னா மென்டல் ஃபில்டர்ஸ். நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா அடிப்படையில் இந்த பாசிட்டிவான விஷயங்கள்லாம் விட்டுட்டு நெகட்டிவான விஷயங்களாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். இதுவும் ப்ராப்ளம். இது பாக்குறோமா இல்லையா? ஏதாவது ஒரு சிங்கிளா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அது ஆராய்ச்சி பண்றது. அது எப்படி நடந்தது? ஏன் நடந்தது? அதுல இருக்கக்கூடிய மைனஸ் என்ன? எல்லாத்தையும் பண்றது. ஒரு தண்ணி பாட்டில் ஒண்ணு இருந்துன்னு சொன்னா அதுல என்னது? கொஞ்சம் கலர் போட்டாலும் ஃபுல்லா தண்ணி மாறிடும் இல்லையா? ஏன் மாறுது? ஸோ அந்த சின்ன கரும்புள்ளி ஒட்டுமொத்த அந்த தண்ணியும் பாதிக்கிற மாதிரி நம்முடைய மனது பல நேரங்களில் நெகட்டிவான விஷயங்களை மட்டும் எடுத்துக்குது. இதுவும் ஒரு மென்டல் ஃபில்டராக கருதப்படுது. இது ஒரு டிஸ்டார்ஷன். பல நேரங்கள்ல உறவுகள் கெடுவதற்கு காரணம் என்ன? இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு, ஒரு விஷயத்தை பத்தியே பேசுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங், ஒரு கப்பல் வந்திருந்தாங்க. அந்த அம்மா சொல்லுது, என்னது? கல்யாணமான புதுசுல என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கொண்டாந்து மாடியில உட்காந்து எல்லாம் தண்ணி அடிச்சாங்க. அதுல இருந்து அவர் எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. சரி, நான் நினைச்சேன் கல்யாணம் ஆகி 2, 3 வருஷம் ஆயிருக்கும் அப்படின்ட்டு. அப்ப இந்த ஜெனரலைசேஷன் கான்செப்ட்ல இருந்து அப்ப இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இப்படித்தான், இவருடைய வாழ்க்கையே இப்படித்தான். அப்ப என்ன ஆகுது? ஒரு ஒரு இன்சிடென்ட்டை வச்சு அவனுடைய ஒட்டுமொத்த சம்பவத்தையும் இப்படித்தான் முடிவு பண்ணக்கூடிய அந்த விஷயம் ஜெனரலைஸ் பண்ணிட்டாங்களா? அடுத்து என்னது? இதுல இருந்து வெளியே வர முடியாது. அவருடைய நெகட்டிவிட்டியை நோண்டி 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 பார்க்கக்கூடிய விஷயம், ஃபில்டர் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயம். அப்படி எங்க பாசிட்டிவிட்டி வரும்? அப்படி பாசிட்டிவாக போக முடியும்? போக முடியாது இல்லையா? அப்ப என்ன ஆகுது? அந்த இடத்துல இருந்து அவங்க வெளியே வரணும். அப்ப வெளியே வரணும்னு சொன்னா அந்த நெகட்டிவ் ஈவென்ட் அப்படியே ஓரமா வச்சுட்டு இதை தாண்டி உங்க ஹஸ்பண்ட் எது நல்லது பண்ணவே இல்லையா? அப்ப என்ன ஆகும்? பாசிட்டிவா என்ன பண்ணாரோ அதை யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை வரும். பாசிட்டிவா யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்தாவே இந்த நெகட்டிவிட்டியினுடைய அந்த வீரியம் இருக்கு இல்லையா, அது குறைஞ்சு போயிடும். இன்னைக்கு பல நேரங்கள் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த நெகட்டிவிட்டி அதை ஒரு ஈவெண்ட்டை வச்சுக்கிட்டு கம்ப்ளீட்டா அந்த ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. 15 வருஷம் சேர்ந்து வாழ்றாங்க.
20 வருஷம் சேர்ந்து வாழ்றாங்க. டிவோர்ஸ் அப்ளை பண்ணும்போது காரணம் என்னவா இருக்குன்னா, ஒன் இன்சிடென்ட். நம்ம என்ன கேட்கிறோம்னா, இந்த 15 வருஷத்துல பாசிட்டிவான விஷயம் இல்லவே இல்லையா? அப்புறமா கவுன்சிலிங் வர்றாங்க. கவுன்சிலிங் வந்து எதுக்கு வராங்கன்னு சொன்னா, அவங்க சூசைடல் தாட்ஸ் இருக்கு. சூசைட் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்காக அந்த எண்ணம் இருக்கு. அதுலருந்து வெளிய வரதுக்காக வராங்க. அப்ப சிபிடிய பயன்படுத்தி அவங்கள்ட்ட அந்த விஷயங்கள வெளிய கொண்டு வரும்போது, உங்கள்ட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயம் என்ன? அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பாயிண்ட் கூட அவங்களால சொல்ல முடியல. ஏன்னா, அவங்க கம்ப்ளீட்டா அது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, நெகட்டிவிட்டியோட வாழக்கூடிய அந்த தன்மைக்கு பழகிட்டாங்க. பாசிட்டிவா எதுவுமே நினைக்கல. அப்போ 1 வாரம் டைம் குடுத்து, இந்த 1 வாரத்துல நல்லா யோசிங்க. பாசிட்டிவான விஷயம் என்னங்கிறத பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லும்பொழுது, திருப்பி வரும்பொழுது, இந்த டாபிக்க பத்தி நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? கல்யாணம் ஆகி ஒரு 4, 5 வருஷத்துல ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாரு. நான் அதுக்கு மேல படிச்சு, என் பிள்ளைங்கள வளர்த்து, நான் ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால், இவ்வளோ நாள் நான் அத நினைக்கல. எப்ப நீங்க அந்த பாசிட்டிவான விஷயத்தை பார்க்க சொன்னீங்களோ, அதற்கு பிறகு தான் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்ப இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோமேன்னு நினைக்கும் பொழுது தான், அப்ப நெகட்டிவாக நடந்த 1, 2 விஷயங்கள் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதிலிருந்து என்னால் வெளிய வர முடியும். அப்படிங்கிற அந்த தன்மை எனக்கு புரிஞ்சதுன்னு சொன்னாங்கன்னா, இதுதான் எதார்த்தத்தில் எல்லாருடைய நிலைமையுமாக இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை 15 வருஷம் பிசினஸ் நல்லா தான் சார் இருந்தது. 20 வருஷம் பிசினஸ் நல்லா தானே இருந்தது. 20 வருஷம் ஒய்ஃபோட சேர்ந்து தான் நல்லா தானே வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப என்ன பிரச்சனை? ஏன் அந்த நெகட்டிவான ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு அது 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 அதன் பின்னாடியே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன்? ஏன்னா, இந்த பாசிட்டிவான விஷயங்கள நம்ம என்ன பண்ணிடுறோம்? மிஸ் பண்ணிடுறோம். அப்ப இந்த மென்டல் ஃபில்டர்ன்னு சொல்லக்கூடிய இந்த டிஸ்டார்ஷன் மூலமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெசிமிஸ்டிக்காக இருக்கக்கூடிய அந்த பார்வை தான் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. 3 ஆயிடுச்சா? கிளியர்? 4வது 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, டிஸ்குவாலிஃபையிங் பாசிட்டிவ். அடிப்படையில் இந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு நல்லது நடந்திருக்கும் சார். இவன் கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பான். ஆனா நான் பண்ணலன்னு சொல்லுவேன். ஏன் அந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி அவனால பண்ண முடியாதுன்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்புவான். கஷ்டப்பட்டு விளையாண்டு கப் வாங்கிட்டு வந்துருவான். அங்க ஆப்போனன்ட் டீம் வந்து சரியில்ல. அதனால நான் வந்து வின் பண்ணிட்டேன். என்னுடைய வெற்றியை நான் கவுண்ட் பண்ணவே மாட்டேன். நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன், நான் என்னுடைய திறமையால நான் வளரல. யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணதால நான் வளர்ந்தேன். பரவாயில்லையே சென்டம் எடுத்திருக்க. இல்ல மார்க் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ஈஸியா வந்தது. பிசினஸ்ல நல்லா நீங்க ஷைன் பண்றீங்க. நல்லா இருக்கீங்க. லக்கு எல்லாம் அதிர்ஷ்டத்துல வந்தது. ஏன்? நான் உழைச்சு வந்ததுன்னு நினைக்க கூடாதா? இறைவன் நமக்கு குடுக்குறான். நான் கஷ்டப்பட்டேன். அதன் காரணமாக வந்தது. ஏன்னா இவனால நினைக்க முடியாது. ஏன்னா, இவன் டிஸ்குவாலிஃபை பண்றான் அந்த பாசிட்டிவ். அது என்னால நடக்கலன்னு நம்புறான். ஒரு சின்ன விஷயம் நடக்குதா? என்னால நம்பல. அடுத்து ஏதாவது பண்றான். கஷ்டப்பட்டு பண்றான். எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு திருப்பி என்னது? திரும்ப என்னது? அது என்னால நடக்கல. ஏதோ ஒரு காரணத்தால நடந்து போச்சு. அப்படிங்கிற என்னுடைய விஷயத்தை நான் இத செய்யவே வாய்ப்பில்ல. ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக தான் நான் வந்து வின் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த தாட் இருக்கு இல்லையா? இந்த தாட் தான் டிஸ்குவாலிஃபையிங் பாசிட்டிவ். எவ்வளவு ஆபத்தான விஷயம் பார்த்தீங்களா? இன்னைக்கு பல டீம் அது இருக்கு. நல்லா படிச்சிருப்பான், நல்ல வேலையில இருப்பான். ஆனா பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நெகட்டிவா ஃபீல் பண்ணுவான். நெகட்டிவா இருக்க மாரி பண்ணுவான். கூட யாருமே இல்லாத மாரி ஃபீல் பண்ணுவான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, டிஸ்குவாலிஃபை பண்ணுவான். ஏன்னா நீ இவ்ளோ படிச்சிருக்க, நல்ல வேலையில இருக்க, நல்லா சம்பாரிக்கிற, நல்ல ஒய்ஃப் இருக்காங்க, நல்ல குழந்தை இருக்காங்க, நல்லா தான் இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை? டேய் இதெல்லாம் அதான் வந்தது. எதா வந்தது? உன் கூட இருந்தவங்களும் இப்படிதான் இருக்காங்களா? எல்லாமே நீ வந்து தேடி தேடி பார்த்து சாதிச்ச அந்த விஷயத்தை கூட உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொன்னா, அகைன் என்னது? அது நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய ஒரு டிஸ்டார்ஷன். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்றோம்? அந்த பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இல்ல, இது என்னால வரல, இது என்னால வரல, இது எனக்கு இதுக்கான தகுதி இல்ல. கூப்பிட்டு புரமோஷன் குடுப்பாங்க, இன்கிரிமென்ட் குடுப்பாங்க. எல்லாம் வாங்கிட்டு அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அவன் கொலீக்ஸ்ட்ட வந்து, ஏதோ ஒரு காரணத்தினால கிடைச்சிருச்சு. எதனால எனக்கு குடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா அவனால ஃபீல் பண்ண முடியாது. அப்போ அவ்வளவு விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு ஒரு கிஃப்ட். இந்த உலகத்துல நெறைய விஷயங்கள், வளங்கள் நமக்கு கிடைச்சிருந்தாலும் கூட, அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு கிஃப்ட்டாகவே பார்க்கிறது இல்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்குவாலிஃபைங் பாசிட்டிவ். 4 5வது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜம்பிங் டூ கன்க்ளூஷன் சொல்லுவாங்க. நம்மளே நெகட்டிவான ஒரு முடிவுக்கு வந்துர்றது. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே, இப்படித்தான் நடக்கும். போறோம் பார்த்தியா? அது கண்டிப்பா கிடைக்காதுப்பா இன்னைக்கு. அவன் வரான் இல்லையா? அது விளங்காது. இது போறோம்ல, இதெல்லாம் நடக்க போகுது. நடக்கிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிறது. அப்ப நடந்த பிறகு என்னது? ஒருவேளை நெகட்டிவாவே நடந்துருச்சுன்னா, அத நெனச்சு மனசுக்குள்ள, "பாத்தியா நான் சொன்னது கரெக்ட் இல்ல. அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு?" அந்த நெகட்டிவிட்டிய நீ ஈர்க்கிறல்லங்க. அது நெகட்டிவா நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை ஈர்ப்பதால் நெகட்டிவா நடப்பதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கு. அப்ப எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நெகட்டிவாக பார்க்கக்கூடிய ஒரு முடிவுக்கு நம்மளே வந்துருது. எவனோ ஒருத்தன் வந்து இப்படி பார்க்குறான்னு வைங்களேன், உடனே வந்து நம்மள்ட்ட ஏதோ பிரச்சனையா? நம்ம ட்ரெஸ் சரியா போடலையா? அயர்ன் பண்ணாம போட்டு வந்துட்டோமா? முடி கலஞ்சிருக்கோ? இல்ல இன்னைக்கு ஃபேஸ்ல தான் இருக்கு. ஏன்?
நம்மளே முடிவுக்கு வந்துருவோம். அவன் சும்மா பார்த்திருப்பான், அவன் பார்வை அப்படித்தான் இருக்கும். அவன் பார்வையை நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கன்க்ளூஷன் நம்ம வந்துடுறோம். அப்ப இந்த ஜம்பிங் டு கன்க்ளூஷன்ல அகைன் 2 பாயிண்ட்டா நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு மைண்ட் ரீடிங். மைண்ட் ரீடிங் என்னது? ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஆள் நெகட்டிவா தான் பேசுவான்னு ஸ்ட்ராங்கா பண்றது. நான் தான் கண்டுக்காம போயிட்டு இருக்கேன். பட் அவன் பேசுறதெல்லாம் நெகட்டிவா தான் இருக்கும். அப்படிங்கிற ஒரு மனநிலையோடயே பேசக்கூடிய விஷயம். அவன் பார்க்கும்போது கூட நம்ம நெகட்டிவா பார்க்குற மாரியே நமக்கு தெரியும். அவன் பார்த்தீங்களா? அவன் இத நினைச்சுட்டு தான் பார்க்குறான் அப்படின்ட்டு. பொதுவா இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்ல இருக்கக்கூடியவங்க மேடையில பேசும்பொழுது 1, 2 பேர் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்போம். அப்படியே பார்ப்போம். இப்படி மேல கீழ பார்ப்போம். இப்படி மேல கீழ பார்ப்போம். நம்ம பேசும்போது ஒரு தடுமாற்றம் வரும். என்னடா பார்த்தா ரொம்ப படிச்சவன் மாரி இருக்கான். இந்த நம்ம பேசுற விஷயங்கள தப்பா பேசிட்டோம் போல இருக்கு. அப்படின்னு நம்மளோட வாய்க்குள்ள இந்த பக்கம் திரும்பிட்டு அவன விட்டுட்டு இந்த பக்கம் பார்த்துட்டு இருப்போம். பேசி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அவன் தான் சார் கை கொடுப்பான். கை கொடுத்து சார் ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. நல்லா பேசுனீங்க. ஏய் இதுக்காடா நான் இவ்வளவு பயந்தேன். ஏன் அவன் பார்வையே அப்படித்தான். அவன் ஆளே அப்படித்தான். அவன் போச்சரே அப்படித்தான். ஆனா அத பார்த்து என்ன பண்றோம்? பல நேரங்கள் நம்ம வந்து நடுங்கி, பயந்து, ஐயோ! நம்ம கரெக்ட்டா பிரிப்பேர் பண்ணலையோ! சரியா பேசலையோ! ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ! ரொம்ப படிச்சவங்களா இருந்திருக்காங்க போல இருக்கே! நம்ம இப்படி பண்ணிட்டோமோ! அப்படின்னு பேசும்பொழுதே அந்த தடுமாற்றங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன்னா மைண்ட் ரீடிங். அவன் பார்க்கக்கூடிய விஷயம் இதற்காக தான் பண்றான் அப்படின்னு நெகட்டிவாக நினைத்து புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். அகைன் நெகட்டிவிட்டி. அடுத்தது ஃபார்ச்சூன் டெல்லர் எரர். நம்மளே ஜோசியம் பார்த்துறது. மனசுக்குள்ள என்னது? இது வராதா, 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 வராதா வந்துரும் நெகட்டிவா. இது நெகட்டிவா தான் அடிச்சு பேசுறது. அது அந்த முடிவு ஜம்பிங் டு கன்க்ளூஷன் போகும்பொழுது 2 விஷயம். 1 மத்தவங்க மைண்ட ரீட் பண்றது. 2வது நெகட்டிவாக தான் நடக்கும் அப்படிங்கிறத மனசுல சொல்லி, சொல்லி, சொல்லி அது வர்ற வரைக்கும் அந்த நெகட்டிவே எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் எங்க விளங்கும்? நல்லது எங்க நடக்கும்? ஏன்? அந்த நெகட்டிவை நோக்கியே மனசு இருக்கு. அதை நோக்கியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. சோ இது ஜம்பிங் டு கன்க்ளூஷன். 5வது டிஸ்டார்ஷன். 6வது டிஸ்டார்ஷன். மேக்னிஃபிகேஷன் ஆர் கேட்டஸ்ட்ரோபிசிங் சொல்லுவாங்க. அல்லது மினிமைசேஷன் சொல்லுவாங்க. இதுல வரக்கூடிய பிரச்சனை என்னது? சோ தன்னுடைய சின்ன பிரச்சனையை பைனாகுலர் ட்ரிக்ன்னு சொல்லுவாங்க இந்த டெக்னிக்க. தன்னுடைய சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் பெருசுபடுத்தி பார்க்கிறது. என்னது? சின்ன பிரச்சனையா பண்ணிருக்கோம். அது என்ன பண்ணுவோம்னா ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பார்க்கிறது. சோ அதுக்கு வந்து பெருசா வேல்யூ குடுக்குறது இல்ல. பாசிட்டிவான வேல்யூ குடுக்குறது இல்ல. அதனோட நெகட்டிவிட்டிக்கு பெருசு பண்ணி பார்க்கிறது. அதே சமயத்துல தன்னுடைய பாசிட்டிவான சில விஷயங்கள் இருக்கும். ஒரு நல்ல அவார்ட் வாங்கியிருப்பான். நல்ல ஓடி எல்லாம் அப்ரிசியேட் பண்ணியிருப்பாங்க. அத மினிமைஸ் பண்ணிப்பாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த டிஸ்டார்ஷன்ஸ் எல்லாமே இன்டர் ரிலேட்டட் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் தான் மாறி இருக்கும். பட் ஆக மொத்தம் நெகட்டிவிட்டியை உருவாகக்கூடிய கான்செப்ட்ஸ். சரியா? அப்ப இதுல மேக்னிஃபிகேஷன் என்ன நடக்குது? சின்ன தவறையும், இல்ல பெரிய ஒரு வெற்றியையும் சின்னதாக, இல்ல சின்ன ஒரு தவறையும் பெரிதுபடுத்தி பார்க்கக்கூடிய விஷயம். மினிமைசேஷன்ல என்ன நடக்குது? தன்னுடைய வெற்றியை சின்னது பண்ணி பார்க்கிறது. அப்ப அகைன் என்னது? நெகட்டிவிட்டி உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 6. 7வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எமோஷனல் ரீசனிங் சொல்லுவாங்க. எமோஷனல் ரீசனிங்னா என்னது? இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னு வைங்களேன். ஒரு விஷயத்திற்கு என்ன ரெஸ்பான்ஸ் வர வாய்ப்பு இருக்குங்கிறது நானே ஒரு முடிவு பண்ணிட்டேன்னு வைங்களேன். அந்த முடிவு பண்ணிட்டு, அந்த முடிவு பண்ண விஷயம் தான் கரெக்ட்ன்னு நானே எனக்கு நான் சமாதானப்படுத்திக்கிறேன். எமோஷனலாக ஒரு முடிவு எடுக்கிறது. எமோஷனலாக நான் ஃபீல் பண்றது. அந்த ஃபீல் உண்மைன்னு நினைச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நீங்க யாராவது ஒரு வீட்டுக்கு போறீங்க. இப்ப நான் ஃபீல் பண்றேன். அங்க போன உடனே என்னை எல்லாருமே வந்து ஒரு மாரி பார்ப்பாங்க. அப்படின்னு என்ன பண்றேன்? எமோஷனலி நான் நினைச்சுக்கிறேன். நீங்க அந்த வீட்டுக்கு போறீங்க. அந்த வீட்டுக்கு போனா, அங்க யாரும் அப்படி பார்க்கல. அவங்க நார்மலா தான் நடந்துக்குவாங்க. இருந்தாலும் அவங்க அப்படித்தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்துற மாரி பேசிக்குவோம். நம்ம மனச உருவாக்கிக்குவோம். அப்ப என்ன பண்ணுவோம்னா, நமக்கு வரக்கூடிய அந்த எமோஷன் இருக்குல்ல, அந்த அந்த எமோஷன் அந்த ஃபீலிங்க வந்து ஃபேக்ட்டாக மனச நம்ப வைக்கும். இதுக்கு ஒரு உணர்வு நிலை இருக்கு. நான் நினைக்கிறேன். நடக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு. அப்ப அது கரெக்ட் தானே அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றது. அவன் ஆள பார்க்கும்போது அப்படி இருக்கான். ஒரு மாரி ரஃப்பா இருக்கான். வந்தா அடிச்சுருவானோ அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னு வைங்களேன். அது ஃபீலிங். இல்லையா? இத வச்சுட்டு நான் என்ன பண்றது? இன்னொரு ஆள்ட்ட போய், அவன் ஆள் வந்து அடிச்சுருவான் அப்படின்னு சொல்றது. அவன் உண்மையில அடிக்கிறவன். ஆள் அப்படி பார்க்கும்போது அப்படி இருக்கான். அவன் நல்லவன். ஆனா ஏன் நான் சொன்னேன் அப்படி? நான் ஏன் சொன்னேன்னா, ஐ ஃபீல் இட் தேர்ஃபோர் இட் மஸ்ட் பி ட்ரூ அப்படிங்கிறது என் மனசுக்கு நானே ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது. என்னுடைய எமோஷன அது வந்து ஆக்ஷனாக நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். எவ்வளவு ஆபத்தான விஷயம். பலருடைய நெகட்டிவிட்டி அதுதான். பலரிடத்துல இருக்கக்கூடிய அந்த அந்த கம்யூனிகேஷன் உள்ள ப்ராப்ளம் அதுதான். எனக்கு ஒரு எமோஷன் இருக்கும். எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த ஃபீலிங்க வச்சுக்கிட்டு, அவன் அப்படித்தான், இவன் இப்படித்தான் நான் முடிவு பண்ணி நடக்க ஆரம்பிச்சுருவேன். மற்றவங்கள்ட்ட சொல்ல ஆரம்பிச்சுருவேன். அப்புறம் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அது எமோஷனல் டிசிஷன்.
ஜஸ்ட் பிகாஸ் வி ஃபீல் சம்திங் டசன்ட் மீன் இட் இஸ் ட்ரூ இல்லையா? நான் நினைக்கிறதால, நான் ஃபீல் பண்றதால அது சரியா தான் இருக்கணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. பல நேரங்கள்ல நம்முடைய உறவுகள்ல வரக்கூடிய சிக்கலும் அதனாலதான் உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கு. நம்பர் 7 இல்லையா? நம்பர் 8 ஷுட் ஸ்டேட்மெண்ட். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சில நேரங்களில் சரியா நடக்கலாம், சில நேரங்களில் சரியா நடக்காம இருக்கலாம். நிச்சயமாக என்னது, மனிதர்கள் குறைபாடுடன் படைக்கப்பட்டவர்கள். அந்த குறைபாடை நிவர்த்தி செய்து நல்லவர்களாக வாழ வேண்டிய ஒரு தன்மை தான் இறைவன் நமக்கு வந்து படைச்சிருக்கான். எல்லா மனிதர்களிடத்திலும் குறைகள் இருக்கு, எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடிய இல்லையா? அப்ப அதுல இருந்து வெளியே வந்து நம்ம என்ன பண்ணணும், மாறணும்னு ஒழிய பல நேரங்களில் சில முடிவுகளை இப்படி இப்படி எடுத்தால் மட்டும்தான் வாழ்க்கைன்னு பல நேரம் நம்ம முடிவு பண்ணுறோம். அதுல இருந்து நம்ம என்ன பண்றது இல்லைன்னா வெளியே வர்றதுக்கு தயாரா இல்ல. சில விஷயங்கள் மாறி போச்சுன்னு சொன்னா அதை அக்செப்ட் பண்ண தயாரா இல்ல. இட் ஷுட் பி லைக் திஸ் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்க்கு நம்ம வரும். இதுவா இப்படித்தான் இருக்கணும், அதுவா இப்படித்தான் இருக்கணும், நீயா இப்படித்தான் நடக்கணும், நானா இப்படித்தான் நடக்கணும், ஷுட், மஸ்ட், ஆட் டு அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருக்கு இல்லையா? இந்த ஃபீலிங் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா மனசுல ஸ்ட்ராங்கா பதிஞ்சிரும். இந்த மாதிரி ஆட்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப சிரமமானது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாஸ் கீழே ஒர்க் பண்றதுக்குள்ள பல நேரங்களில் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி லீடர்ஷிப் அவங்கள்ட்ட இருக்காது. இப்படித்தான் ஷுட், இதெல்லாம் பண்ணியாகணும், இதெல்லாம் செஞ்சாகணும். பாலிசியை பின்பற்றுவது என்பது வேறு. அங்க பிளெக்சிபிலிட்டியும் தேவைக்கு தகுந்த மாதிரியான மாற்றமும் இல்லாது பிரச்சனையை உருவாக்கக்கூடிய விஷயமா. எஸ், பர்ஃபெக்ஷனிஸ்டுடைய ஒரு நேச்சர். அப்ப இது என்ன ஆகும்? இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்க்கு போகும்போது நம்ம இனியாகிராம் ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன் ஒருத்தங்க ரிப்ளை பண்ணிருக்காங்க. பர்ஃபெக்ஷனிஸ்ட் இனியாகிராம் சொல்லி ஒரு தெரப்பி இருக்கு, ஒரு பர்சனாலிட்டி தியரி இருக்கு. அதுல 9 விதமான மனிதர்கள் இருப்பாங்க. அதுல ஒரு மனிதர், அது ஒரு டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட். இந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட் இந்த ஷுட் ஸ்டேட்மெண்ட் அவாய்ட் பண்ணலைன்னு சொன்னா இவர்களுக்கு ஓசிடின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. திரும்ப திரும்ப எஸ் எஸ் ஹேட் டு டூ, இட் ஷுட் பி லைக் திஸ் அப்படிங்கிற அந்த ஃபீல் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த நோய் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அப்ப அதுல இருந்து வெளியே வரணும்னு சொன்னா தேர் ஆர் மெத்தட்ஸ், தேர் ஆர் டெக்னிக்ஸ் டு இன்டெகிரேட். வேற எதை நோக்கி இன்டெகிரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி போக முடியும். அப்ப இந்த ஷுட் ஸ்டேட்மெண்ட்டும் என்னது, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கு. ரைட்? 8. 9 லேபிளிங் ஆர் மிஸ்லேபிளிங். என்ன லேபிளிங் ஆர் மிஸ்லேபிளிங் என்னது? இப்ப ஏதோ ஒரு விஷயம் தப்பு நடந்துச்சு, ஒரு தப்பு நடந்துச்சு, என்னால ஒரு விஷயத்தை பண்ண முடியும், சரியா? உடனே நான் என்ன பண்றது, நான் லேபிள் பண்ணிடுறது, நான் ஒரு முட்டாள், என்னால ஒரு மீட்டிங்ல பேச முடியல, என்னால மீட்டிங் பேச முடியாது. என்னை நான் ஒரு முட்டாள் என்பதற்கும் என்னால் ஒரு மீட்டிங்ல பேச முடியல என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப நான் ஒரு முட்டாள் என்பது அங்க என்னது, லேபிளிங். அவன் அறிவாளி, அவன் வந்து என்னது, அவன் ஒரு அறிவில்லாதவன், அவன் அழகு இல்லாதவன், அவன் திறமை இல்லாதவன். இந்த உலகத்தில் யாரும் அழகு இல்லாதவன் இல்லை, இந்த உலகத்தில் யாரும் திறமை இல்லாதவன் இல்லை, இந்த உலகத்தில் யாரும் அறிவு இல்லாதவங்கிற கான்செப்டே கிடையாது. அந்த பர்டிகுலர் விஷயத்துல அந்த விஷயத்துல அவன் தப்பு பண்ணிருப்பானே ஒழிய அவன் ஒட்டுமொத்தமாக தவறானவன் இருக்க வாய்ப்பு இல்லை. மனிதர்கள் எல்லாரும் அப்படி கிடையாது. எல்லாருக்குமே ஒரு திறன் இருக்கு, யூனிக் தனித்திறன் இருக்கு. அதை அவர்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மிஸ் பண்றதால லேபிள் பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு பல நேரங்கள் நம்ம பிள்ளைங்களை தானே பண்றோம், பிள்ளைங்களை என்ன பண்றோம், லேபிள் பண்ணிடுறோம். ஏதோ ஒரு சின்னதா ஒரு தடவை மார்க் எடுக்கல, இல்ல ஒரு தப்பு பண்ணிட்டானா அவன் பெரியவன் ஆகிற வரைக்கும் சொல்லி 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 அவன் லேபிள் பண்றான். டே நீ முட்டாள், டே நீ செய்த அந்த செயல் முட்டாள்தனமானது. அதன் அப்படி சொல்றதுக்கும் நீ முட்டாள்னு சொல்றதுக்கு வித்தியாசம். அப்ப நீ முட்டாள் நம்ம சொல்லும் பொழுது அங்க என்ன பண்ணணும், லேபிள் அடிக்கிறோம். எஸ், யூ கேனாட் டு இட். அவன் முடிவுக்கு வந்துடுறான், நான் இந்த உலகத்தில் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ செஞ்ச அந்த ஒரு செயல் தவறுன்னு நம்ம சொல்லும் பொழுது அதை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, பாசிட்டிவிட்டி வரும். இது மற்றவர்களுக்கு மட்டுமல்ல, பல நேரங்களில் நாமே நமக்கு சொல்லிக்கிறோம், நான் திறமை இல்லாதவன், நான் என்னது பேச தெரியாதவன், நான் இந்த விஷயத்துல வந்து என்னால வளர்த்துக் கொள்ள முடியாது, நான் இந்த குறைபாடு உடையவன். நீ இந்த விஷயத்தில் குறைபாடு உடையவன், இப்பொழுது இதை மாற்றிக்கொள்ள முடியும். நான் எப்பயுமே குறைபாடு உடையவன் கிடையாது, என்னால மாற்றிக்கொள்ள முடியும். அப்ப இந்த லேபிளிங் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அடிப்படையில் நம்முடைய நெகட்டிவான விஷயத்தை ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடியதாக இருக்கு. அது நம்மளாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்காக இருந்தாலும் சரி, இந்த லேபிளிங் நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னா மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்படக்கூடிய விஷயமாக இருக்கு. சரியா? அடுத்து மிஸ்லேபிளிங் சொல்றோம். லேபிளிங் என்பது இருக்கிறது. இப்போ ஒரு கஸ்டமர் போறாரு, அவர் வந்து டிப்ஸ் கொடுக்கல. அப்ப அந்த பேரர் சொல்றாரு, என்ன
டிப்ஸ் கொடுக்காம போறாரு, பெரிய கஞ்சனா இருப்பாரு. டிப்ஸ் கொடுக்காம போறாரு அப்படின்னு சொல்றதுக்கும் அவர் ஒரு பெரிய கஞ்சன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம். டிப்ஸ் கொடுக்காம போறாரு அப்படிங்கிறது அவர் டிப்ஸ் கொடுக்காம இந்த ஒரு இடத்தில் கொடுக்காம இருந்திருப்பாரு. ஓகே ஃபைன். அந்த அந்த இன்சிடென்ட்டை குறிக்குது. அந்த ஒரு செயலை குறிக்குது. அவர் ஒரு கஞ்சன்னு சொல்றது அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த லேபிள். உண்மையிலேயே அவர் கொடுக்காம போறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவர் நிறைய இடங்களை கொடுத்திருக்கலாம். இல்ல வேற ஏதாவது யோசனையில போயிருக்கலாம். டெலிபரேட்டா கொடுக்க கூடாதுன்னு தோணாம இருந்திருக்கலாம். இல்ல அவருடைய பாலிசி அந்த மாதிரி இருக்கலாம். சோ அப்ப என்ன பண்றோம்? அந்த இடத்துல நம்ம லேபிள் பண்றோம். சோ அப்ப அந்த லேபிள் பண்றதுங்கிறது நமக்கு நாமே லேபிள் பண்றதாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு லேபிள் பண்றதாலும் சரி, மிகப்பெரிய நெகட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த வார்த்தையை கேட்க கேட்க மனசு என்னது துடிக்கும். இன்னைக்கு நம்ம கவுன்சிலிங்ல பாக்குறோம். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அப்பா பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய லேபிள். பெரும்பாலான கவுன்சிலிங்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? லேபிள். அவன் வந்தவனே சொல்றான், என்ன முட்டாள்னு சொல்லி வளர்த்தாரு. இன்னைக்கு நான் சாய்ச்சிருக்கேன். இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அவரை நான் எப்படி வச்சுக்கணும் நான் இப்ப பார்ப்பேன். அவரு இன்னைக்கு இப்படி இருக்காரு. அவரு இந்த விஷயத்தை தப்பு பண்றாரு. நான் முட்டாள்னு சொல்லட்டா? இல்ல அவர் வந்து கண்டுக்காம விடட்டா? அவரை கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோம் சேர்க்கட்டா? அப்படின்னு கேட்கக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கு அதிகமா இருக்காங்க. காரணம் என்னன்னு சொல்றோம்? இந்த இந்த லேபிள்ங்கிறது மிகப்பெரிய பாதிப்பை, நெகட்டிவிட்டியை ஏற்படுத்தும். அதிலிருந்து வெளியே வரும். இது லேபிளிங். மிஸ்லேபிளிங்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. இருக்கிற விஷயத்தை லேபிள் பண்றதையும் தாண்டி மிஸ்லேபிள் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு எக்ஸாஜரேட் பண்ணக்கூடிய விஷயம், இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய விஷயம், இதுதான் மிஸ்லேபிள் நம்ம சொல்றோம். பாத்தீங்கன்னா ஒரு 2 கேசஸ் நம்ம சொல்லலாம். ஒரு கேஸ் முக்கியமான ஒரு கேஸ். சிமிலாக் அட்வான்ஸ் ஆர்கானிக் இன்ஃபன்ட் ஃபார்முலா சொல்லி ஒரு ஃபுட் ப்ராடக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது சம்பந்தமான ஒரு வழக்கு வருது. இந்த லாசூட் வரும்பொழுது அதுல என்ன விளம்பரம் அவங்களுடைய அந்த ப்ராடக்ட்னுடைய பேரே என்னன்னு பாத்தீங்கன்னா சிமிலாக் அட்வான்ஸ் ஆர்கானிக் இன்ஃபன்ட் ஃபார்முலாஸ். அதுல போட்டிருக்காங்க. என்னது ஆர்கானிக் ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த குழந்தைகளுக்கான இந்த உணவுப் பொருள் தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த உணவுப் பொருள் ஆர்கானிக்ங்கிற வார்த்தை என்பது மிஸ்லேபிள் சொல்றோம். இன்னைக்கு பல ப்ராடக்ட் நம்ம அப்படிதான் பாக்குறோம். ஏன் மிஸ்லேபிள் சொல்றாங்க? இந்த ஆர்கானிக்னு சொன்னா அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கு. இந்த இத்தனை % கண்டிப்பா ஆர்கானிக்கினுடைய அந்த தன்மை இருக்கணும்ட்டு. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்கிரீடியன்ஸ் வந்து ஒரு 49 இன்கிரீடியன்ஸ் பயன்படுத்துறாங்க. அதுல 26 இன்கிரீடியன்ஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட்ல இல்ல. ஆர்கானிக் கான்செப்ட்ல இல்ல. அப்ப இது தவறுன்னு சொல்லப்பட்டு அது என்னது? அதற்கான தண்டனை விதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். புரியுதா? அதுக்கான ஃபைன் விதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுதான் மிஸ்லேபிளிங். அப்ப என்னது? மிஸ்கைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடியது. அதே மாதிரி என்னது? ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தை தவறாக ஒப்பிட்டு அது மனசுல வரைக்கும் பதிய வச்சிருவாங்க சார். இன்னைக்கு எலெக்ஷன் கேம்பெயின்ல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். 2 கட்சிகளும் பயன்படுத்திய அந்த பாடல்கள் கூட சில நேரங்கள் என்ன பண்ணலாம்? மிஸ்லேபிள் நம்ம சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரியா? இப்ப நம்ம அது பேசின அரசியலா போயிடும். அதனால அது வேண்டாம். சில தங்க கடைகள்லாம் நகை கடைகள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வைப்பாங்க. KRT என்றாலே சொர்க்கம். தங்கம் என்றாலே KRT. ஏன்னா தங்கம் என்றாலே KRTங்கிறது யார் சொன்னா? மிஸ்லேபிள் இல்லையா? சில நேரம் அந்த பதிவு உருவாயிடும். தங்கம்னு சொன்னா நமக்கு அந்த KRT ஞாபகம் வர்ற அளவுக்கு பண்ணி விட்டுருவோம். இது மிஸ்லேபிள். அதே மாதிரி பார்க்கும்போது சொர்க்கத்தை காண வேண்டுமா? ஒயிட் அண்ட் பிளாக் வாட்டர் தீம் பார்க்குமா? அப்ப என்னது? சொர்க்கம்னு சொல்லும் பொழுது நமக்கு அந்த வார்த்தை ஞாபகம் வரும். மிஸ்லேபிள். இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் யுக்தியாக இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம வழக்கு தொடுக்க முடியாது. எதற்காக நம்ம இங்க சொல்றோம்னு சொன்னா லேபிளாக இருந்தாலும் சரி, மிஸ்லேபிளாக இருந்தாலும் சரி, நெகட்டிவிட்டியை உருவாக்கக்கூடிய விஷயம். ஏன்னா ட்ரிகரிங் நம்முடைய மனது ட்ரிகர் ஆகுது. அந்த வார்த்தையை கேட்கும் போது நெகட்டிவான ஒரு விஷயமாக மிஸ்லேபிள் ஆயிடுச்சுன்னு சொன்னா, லேபிள் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதிலிருந்து வெளியே வருவது சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கு. இது நம்பர் 9. 10 பர்சனலைசேஷன். இவங்கள்ட்ட ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எந்த விஷயமாக இருந்தாலும் பர்சனலாக எடுத்துக்குவது. அவர்களை தாண்டி பார்க்கும்பொழுது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா தன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது நடந்தாலும் அதற்கு காரணம் நான் தானோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. எத்தனை பேருக்கு அந்த ஃபீலிங் இருக்கு? எஸ்ன்னு வந்து பிரைவேட்டா நீங்க டைப் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு தப்பு நடந்தா ஒருவேளை நான் தான் காரணமா இருக்குமோ அப்படிங்கிற ஃபீலிங் எத்தனை பேருக்கு இருக்கு? எஸ் இருக்கா இல்லையா? இது வந்து ஒரு டிஸ்டார்ஷன். நம்ம எரியாமல் ஒரு பயம் இருக்கும். ஐயோ இதுக்கு நம்ம காரணமா போயிருப்போமோ? ஒரு ஆம்புலன்ஸ் வரும். ஆம்புலன்ஸ் வந்தா ஐயோ நம்ம சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ? பர்சனலி அதை எடுத்துக்கிறது. ஒரு சின்னதா ஜுரம் வரும். ஐயோ கொரோனாவா இருக்குமோ? அந்த விஷயத்தினுடைய நெகட்டிவிட்டிக்கு பர்சனல் நான் காரணமா ஏதாவது இருக்குமோ பயம் இருக்கும்.
அந்த தெருவில் பாத்தீங்கன்னா போலீஸ் சைரன் வரும். எத்தனை பேர் பயப்படுறீங்க? பலருக்கும் பயம் இருக்கு. அது நம்ம தப்பு பண்ணிருப்போம். நம்ம வீட்டை அப்படி போலீஸ் அந்த சைரன் கேட்கும் பொழுதே பல பேர் கை காலம் நடுங்க ஆரம்பிக்கும். பல பேருக்கு வேர்த்து கொட்டுங்க. பாத்திருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. பாத்திருக்கீங்களா இல்லையா? வேர்த்து கொட்டும். அவங்க போலீஸ் பார்த்துதான் இந்த பக்கம் தான் இந்த பக்கம் போவாங்க. நம்ம என்னமோ திருட மாதிரி போலீஸ் பக்கமே போகாத எத்தனையோ பேர் இருக்காங்க. பர்சனலி அங்க அந்த 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 இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, நான் காரணமா இருந்திருக்குமோ அப்படிங்கிற அந்த ஃபீலிங் உருவாகும். இது ஒரு டிஸ்டார்ஷன். இப்ப நான் சொன்ன டிஸ்டார்ஷன் எல்லாமே நம்மளால வெளியே வர முடியும். அதற்கான தெரப்பிகளும் அதற்கான பயிற்சிகளும் நம்ம நோக்கி போகணுங்கிறத நமக்கு அடிப்படையா உள்ள விஷயம். அதன் அடிப்படையில் இதெல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியணும். இதுல எது அப்படின்னு தெரிஞ்சதுன்னு சொன்னா ஈஸியாக அதை நோக்கி போக முடியும். அதே மாதிரி செல்ஃப் ஒர்த் நமக்கு அடிப்படையில் என்ன பாத்தீங்கன்னா, நம்மளாம் ஒரு ஒர்த்தான ஆள் இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டு அதை ஒர்த்தியா காமிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது இந்த 11வது டைப். தான் ஒரு ஒர்த்தான ஆள் இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். அதை மறைக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லியான பொருட்கள் வாங்குறது, ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கார் வாங்குறது, இல்ல தன்னுடைய தகுதிக்கு மீறி சில விஷயங்கள் பண்ணி நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஃபீலை உருவாக்குறது. அடிப்படையில் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த கான்பிடன்ஸ் இல்ல, நெகட்டிவிட்டி இருக்கு. ஐயோ நம்மளை யாரும் மதிக்கல, நான் ஒருத்தான ஆள் இல்ல அப்படின்னு அந்த ஃபீலிங்கை மறைக்கிறதுக்காக பல விஷயங்கள் பண்ணுவாங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா வேற யாராவது எந்த ஒரு விஷயம் கேட்டாலும் உடனே போய் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் மறுக்கவே மாட்டாங்க. உடனே போய் செஞ்சு கொடுப்பாங்க. காரணம் என்னன்னா, இவனெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடக்கூடாது. அதற்காக தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு பண்ணுவாங்க. இதுதான் நம்ம சொல்லுவோம், லேர்ன் டு சே நோ. நோ சொல்ல கற்றுக்குங்க. இன்னைக்கு பல பிரச்சனைக்கு காரணம் இந்த நோ சொல்லாததாலதான். நோ நம்மளால சொல்லவே முடியல. நோ சொல்லலைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களுக்கு நோ சொல்ல வேண்டியது. அதற்குன்னு தனி புத்தகங்கள், தனி கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லாம் எஸ் 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 செய்யறோமா இல்லையோ எஸ். நோ அதை சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். ஒரு பயிற்சி பண்ணலாம். இதான் 11 விதமான டிஸ்டார்ஷன்ஸ். ஒரு கிளியர் வாய்ப்பு இருந்தா நம்ம இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல பார்ப்போம். எஸ், ஓகே. இப்போ ஒரு பயிற்சி ஒன்று பண்ணிடுவோம். யாராவது 2 வாலண்டியர் வர முடியுமா? யாராவது 2 வாலண்டியர் ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? எஸ். இந்த கடைசியா அந்த செல்ஃப் ஒர்த்த இந்த நோ சொல்றதுக்காக புரிய வைக்கக்கூடிய கேமரால வந்தா நல்லது, வீடியோல வந்தா நல்லது. எஸ், ஓகே. ஷேக் வந்திருக்கீங்க. ஓகே, வெரி குட். இன்னொருத்தங்க சான்று சார் வரீங்களா? ஓகே, ஷேக் உங்களை அன்மியூட் பண்றேன். அன்மியூட் பண்ணிக்கங்க. அனு சார் அன்மியூட் பண்ணிக்கங்க. Okay, sir. Okay. Yes. Sir, Vishant is volunteer. You can add. Okay. Avare add panni. Vishant vandrunga, Vishant. ஓகே, சரி. ஒரு ரெண்டு பேரா பண்ணுவோம். ஓகே. இந்த பயிற்சி என்னன்னு சொன்னா, அந்த கடைசியா நான் சொன்ன அந்த செல்ஃப் ஒர்த்தை ப்ரூவ் பண்றதுக்காக எல்லா விஷயத்துக்கும் எஸ் எஸ் எஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையில இருந்து மாறி நோ சொல்றதுக்கும் நம்ம ஒரு பயிற்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு விஷயம் வேணும். பல நேரங்கள் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தான் இதுல உள்ள விஷயம். அனு சார் எங்க இருக்கீங்களா? Sir, you can add Vishant and Sheikh. Okay, fine. Vishant. Okay. Vishant அன்மியூட் பண்ணிட்டீங்க. ஓகே, ரைட். சோ இப்போ என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ஷேக் நீங்க விஷாந்த பார்த்து நோன்னு சொல்லணும். அந்த நோக்கு பதில் விஷாந்த் நோ சொல்லுவார். நீங்க எந்த அளவுக்கு வேகமா சொல்றீங்களோ அந்த அளவுக்கு வேகமாக அவரும் சொல்லுவார். ஸோ யாரு அவரு அந்த பதில் கரெக்டா இருக்கா, கரெக்டா அவர் ரெஸ்பாண்ட் பண்றாரா அப்படின்னு பார்ப்போம். சரியா? ரைட், ஸ்டார்ட் பண்ணலாம். விஷாந்த் சார் ரெடியா? பக்கத்துல யாரும் இல்லையே? விஷாந்த் சார் அம்மே அடிபுல் கேக்குதா? கேக்கலையா? பேசுங்க பாப்போம். ஷேக் அன்மியூட் பண்ணிக்கங்க. அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க. எஸ், ஓகே சார். விஷாந்த், அன்று சார் நீங்களே வந்துருங்க. விஷாந்த் சார் காணோம். ஓகே சார், டன் டன். வாங்க ப்ளீஸ். ஓகே, எஸ். ஓகே அன்று சார், இப்போ ஷேக் உங்களை பார்த்து நோன்னு சொல்லுவார். நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா அதை விட வேகமாக நோன்னு அவர் பதில் சொல்லணும். வேற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. உங்களுடைய நோ அவருக்கு பதிலாக இருக்கும். ஓகே, ஓகேவா? பக்கத்துல யாராவது சொல்லிடுங்க, கொஞ்ச நேரம் காது முடிக்க சொல்லி. ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ். நோ 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 நோ. ஒரே தடவை வேகமா சொல்லணும். அவருக்கு அது பதில் சொல்லுவாரு. திருப்பி நீங்க மறுபடியும் சொல்லணும். அப்படியா? அப்படி. ஓகே, ரைட். நோ முடியாது.
No. பத்தாது இல்லைங்க. பத்தாது. இல்ல இந்த சவுண்ட் பத்தாது. Extra sound வருது. எஸ். இன்னும் வேகமா. No. முடியாது. No. இல்ல. No. சான்ஸ்லெஸ். No. நோ. No. 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 பத்தாது. சவுண்ட் No. இன்னும் கொஞ்சம். இல்ல. நோ. வேற வேலை இருக்கு. இல்ல. No. சாரி. No. நோ. No. முடியாது. இல்ல. No. இல்ல. சான்ஸ். வீட்ல இருந்து ஓடி ஓகே. ஓகே. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. சாப்பாடு கிடையாதுன்னு நினைக்கிறேன் நைட் வீட்ல. ஆமா 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 ஆமா. ஆண்டு சார் நீங்க சொல்லுங்க பாப்போம். சவுண்ட் வந்து அத மறுக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதாவது கவிதை பாடுற மாதிரி கூடாது. அந்த நோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க வந்து அந்த விஷயத்தை மறுக்கிறீங்க. நோ என்னால பண்ண முடியாது. எனக்கு அதை தாண்டி முக்கிய விஷயங்கள் இருக்கு. நான் உன்கிட்ட ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நோ. யா? எஸ் நோ. சொல்லுங்க. ஆண்டு சார் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஷேக் சார் பதில் சொல்லுங்க. ஓகே. நோ. இது வந்து நோ இல்ல. இது எந்த நோது? இது எஸ் நோது. நோ. இது நோகாம நோ சொல்றது. அப்படி சொல்லக்கூடாது. ரொம்ப வேகமா நோ சொல்லணும். எஸ். நோ. நான் ரிப்ளை ஸ்ட்ராங்கா சொல்லணுமா சார்? ஆமா ரிப்ளை நீங்க அவரை விட ஸ்ட்ராங்கா சொல்லணும். அவர் சொல்றத நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லணும். எஸ். நோ. பத்தா. நோ. 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 இன்னும் வேகமா. நோ. 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 இல்ல அவர் சொன்ன பிறகு கேட்டு ஷேக் அவருக்கு சொன்ன பிறகு கேட்டுட்டு அதே டோன்ல வேகமா சொல்லுங்க. எஸ். ஓகே சார். ஓகே. நோ. வேகமா. நோ. 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 இன்க்ரீஸ் ஆகணும். பத்தாது. நோ. 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 ஓகே. நோ. ஓகே ஃபைன் ரைட். இப்போ இதுல நோ சொல்லி முடிச்ச பிறகு உங்களுக்கு உங்க 2 பேருக்கு ஏதாவது ஒரு ஃபீலிங் ஏற்பட்டிருக்கா? சடனா சொல்லணும்ங்கற ஒரு ஃபீல் டக்குன்னு அடுத்தடுத்து சொல்லணும் அப்படிங்கற ஒரு அதை தாண்டி அத கேக்குறதுக்கு முன்னாடியே செய்யணும் அப்படிங்கற ஒரு தாட் தான் டக்குன்னு ஒரு தாட். அதை தாண்டி இந்த நோங்கிற அந்த வார்த்தை உங்கள் உடலில் ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும். நீங்க அவர் சொல்றத கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்க அக்செப்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னால் அதுக்கு நோ சொல்லணும். எனக்கு அது வேணாம்னு சொன்னா நோ சொல்லணும். எனக்கு அது சம்பந்தம் இல்லாத நோ சொல்லணும். எனக்கு அது பிடிக்காத நோ சொல்லணும். என்னுடைய வேலையை விட்டுட்டு ஒரு வேலையை செய்யற மாதிரி இருக்கா நோ சொல்லணும். எப்போ அந்த நோ சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அங்கே நம்முடைய வெற்றி தொடங்குது. அங்கே நம்முடைய கான்பிடன்ஸ் வருது. அங்க அந்த பாசிட்டிவிட்டி வருது. பல நேரங்களில் நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லாதால பல பிரச்சனைகளுக்கு நம்ம ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதற்கான ஒரு பயிற்சி தான். இதை நல்லா நோ சொல்ல திருப்பி நோ சொல்லுங்க. மிகப்பெரிய ஒரு கான்பிடன்ஸ் உங்க உடம்புல மனசுல ஏற்படும். குறிப்பாக யார் நோ சொல்லவே மாட்டாங்களோ அவர்களுக்கு மிக முக்கியமான விஷயம். தேங்க்யூ ஆண்ட்ரூ சார். தேங்க்யூ ஷேக் மோகன் சார். தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ. ரைட். சோ அப்போ இந்த டிஸ்டார்ஷன்ஸ் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும் கவனத்துல வைக்க வேண்டிய விஷயமாக இருக்கு. ஏன்னு சொன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அவேர்னஸ். சோ அப்ப அந்த அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த இது இருக்கு. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பல நேரங்களில் இந்த வாழ்க்கை சின்ன வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ஒரு முறை தான் வாழ போறோம். நம்ம ஜாலியா தண்ணி அடிச்சுட்டு சந்தோஷமா இருந்தா என்ன? ஒரு போதைக்கு அடிமையாய் போதைக்கு பிடிச்சி சாப்பிட்டா என்ன? இல்ல கெட்ட பழக்கத்துக்கு ஆளானா என்ன? அப்படிங்கறத பல நேரங்கள்ல ஸ்டூடெண்ட் எல்லாம் பேசிக்கிறாங்க. சில நேரங்கள்ல பெரியவங்களும் பேசிக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு வாழ்க்கை நம்ம சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கை ஏன் அது கெட்ட விஷயத்திற்காக பயன்படுத்தணும்? ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு வாழ்க்கை தானே. அப்ப நல்லா சம்பாதிச்சா என்ன? நல்ல ஹெல்ப் பண்ணா என்ன? நல்ல ஒரு சரியான முறையில அறமான முறையில வாழ்ந்தா என்ன? நல்ல ஒரு ரோல் மாடலா இருந்தா என்ன? நல்ல பல விஷயங்களை சாதிச்சா என்ன? அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு யாருக்கு இருக்கிறது இல்ல, நமக்கு இருக்கிறது இல்ல. ஒரு வாழ்க்கை தானே. அந்த ஒரு வாழ்க்கையை ஏன் நெகட்டிவாக செலவு பண்ணணும்? அந்த ஒரு வாழ்க்கையை பாசிட்டிவா சென்ட் பண்ணுவோமே. பாசிட்டிவாக இருப்போமே. பாசிட்டிவாக நம்மளால பண்ண முடியுங்கிற அந்த மனநிலைக்கு வருவோமே. ஆனால் பல நேரங்களில் நம்ம அப்படி வர்றதில்ல. சோ இந்த விஷயங்களை கேட்டு கேட்டு நம்ம என்ன பண்றோம்னா அந்த விஷயங்களை நம்மளும் செய்ய ஆரம்பிச்சோம். இன்றைக்கு கெட்ட பழக்கத்துக்கு ஆளான பல பேருக்கு வந்து விரும்பிய போய் ஆனாங்க இல்ல. அவர்களுடைய சூழ்நிலை. அந்த சூழ்நிலை யார் உருவாக்குனா? அவர்கள். நெகட்டிவிட்டிலே ஊறி போய் சில பேர் கிடக்குறாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட், உறவுகள், நண்பர்கள், வேலை பார்க்கக்கூடிய இடம், இந்த சமூகம், எல்லா இடத்துல இருந்தும் வரக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி. கொண்டு போய் கேட்டா உடம்பு எப்படிப்பா இருக்கு அப்படின்னு கேட்டா அவன் திருப்பி சொல்றான், உடம்பு என்னப்பா அப்படி இருக்கு இப்படி இருக்கு அந்த பிறகு இருக்கு. அவன் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டு நமக்கு மனசு கெட்டு போயிடுச்சு சில நேரங்கள்ல. போதும்டா அந்த அளவுக்கு. ஆனா நெகட்டிவிட்டி. ஏன்னா
சுத்தி 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 அதை பத்தியே பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப நாம் யாரோடு இருக்கிறோம் என்பது ஒரு 20 வருஷம் கழிச்சு நீங்க என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு ரியாலிட்டியில அந்த மனிதர்களோட நம்ம இருக்கோமான்னு பார்க்கணும். நம்ம என்ன பண்றோம், போற பாதையெல்லாம் இப்படி இருக்கு. டிக்கெட் வாங்குனது திருச்சிக்கு, பெங்களூர்ல போய் சேர்ந்துடலாம்னு ஒரு மனநிலையோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ இதை நோக்கி போறோமா? கொஞ்சம் கொஞ்சமா ஒரு திண்டிவனம் போறோமா? விழுப்புரம் போறோமா? உளுந்தூர்பேட்டை போறோமா? இப்படி போனா திருச்சிக்கு போக முடியும்னு அந்த நம்பிக்கை நம்மள்ட்ட இருக்கும் பொழுது சரியாக இருக்கும். பல நேரங்கள்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணிட்டு சரியானது எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப இன்றைக்கு நான் எப்படி இருக்குங்கிற அந்த விஷயம் முக்கியம். ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை சரி பண்ணக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் மெசேஜாக இருந்தாலும் சரி, Facebook மெசேஜாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு ஃபார்வர்ட் பண்றோம். இது எல்லாருமே இன்னைக்கு ஜேர்னலிஸ்ட் தான். யார் யாருக்கெல்லாம் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இருக்கோ, யார் யாருக்கெல்லாம் Facebook அக்கௌண்ட் இருக்கோ, எல்லாருமே எதை வேண்டுமானாலும் எழுதலாம், எதை வேணாலும் ஃபார்வர்ட் பண்ணலாம். அதில் பெரும்பாலும் எழுதி வச்சுங்க 95% எதிர்மறையான கருத்துக்கள், பயமுறுத்தக்கூடிய கருத்துக்கள், பாசிட்டிவான கருத்துக்கள் இல்ல. அப்ப அதிலிருந்து வெளியே வரணும். நெகட்டிவ்னு சொன்னா 1% தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணலாம். பாசிட்டிவ்னு சொன்னா 10% பண்ணணும். அப்படிங்கிற அந்த மனநிலை பேச்சும் அப்படிதான். அப்படி மாறணும் நம்ம. அப்போ ஒரு பாசிட்டிவான விஷயமா 10 பேசுவோம். நெகட்டிவா 1 பேசாம இருப்போம். அட்லீஸ்ட் இல்லைன்னா 1 பேசுவோம். இந்த ஒரு விஷயம் கூட என்ன ஆகும்? மிகப்பெரிய பாசிட்டிவிட்டியை நோக்கி கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தினருக்கும் சேர்ந்து. அப்ப ஒவ்வொரு விஷயமாக இந்த பாசிட்டிவிட்டிங்கிறது உடனடியாக வரக்கூடிய விஷயம் கிடையாது. ஷுட் பி பிராக்டிஸ்டு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயமாக அது இருக்கணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுதுதான் அந்த விஷயம் இருக்கும். அப்போ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? இப்ப இருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து பாசிட்டிவாக வாழணும், பாசிட்டிவாக கேட்கணும். அதற்கான வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை மாத்தணுங்கிற அந்த எண்ணம் இருக்கும்போதுதான் அதை நோக்கி போக முடியும். ஒரு ஃப்ரெஜைலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். மனுஷனுடைய வாழ்க்கை அடுத்து என்னங்கிறது தெரியாது. ப்ரோக்ராம்ல எல்லாருக்கும் ப்ரோக்ராம் முடிஞ்சு என்னன்னு தெரியாது. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, மூச்சு போகுது, மூச்சு வருது. மூச்சை இழுக்கிறோம், மூச்சை விடுறோம். மூச்சை எடுக்கிறோம், மூச்சை விடுறோம். இப்ப கொஞ்ச நேரம் மூச்சே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரம் மூச்சு இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. புரியுதா? இதுதான் வாழ்க்கை. அப்ப இதற்கு என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, எல்லா சுமைகளையும் கடந்த காலத்தினுடைய சுமை, எதிர்காலத்துல சுமை எல்லாத்தையுமே என்ன பண்றோம்னா, தூக்கி தலையில போட்டுக்கிட்டு ரொம்ப சிரமமோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. தூக்கி போடுங்க. நமக்கு பின்னாடி யாரோ ஒரு மூட்டையை கட்டி விட்டுருக்காங்க. எதிர்மறையான மூட்டையை கட்டியிருக்காங்க. அந்த மூட்டையை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை எடுத்து தூர போடுங்க. அப்பொழுதுதான் ஒரு ஒரு பெரிய உலகம் நமக்கு தெரியும். சுதந்திரமான ஒரு உலகம் தெரியும். அப்படி போகும்பொழுதுதான் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை சிறப்பான ஒரு வாழ்க்கையாக வாழ முடியும். அந்த பாசிட்டிவ் திங்கிங்கிறது ஒரு அன்ரியலிஸ்டிக் திங்கிங் இல்ல. இட்ஸ் நாட் அபவுட் எக்ஸ்பெக்டிங் த பெஸ்ட் டு ஹேப்பன். இட் இஸ் அபவுட் அக்செப்டிங் த திங்ஸ் வாட் எவர் ஹேப்பன்ஸ். உங்களுக்கு என்ன வரும் என்று எதிர்பார்த்து அடைவது என்பது பாசிட்டிவிட்டி இல்ல. நீங்கள் அடைந்ததை வைத்து நீங்கள் எப்படி அதை அனுபவிக்கிறீங்க, அதை எப்படி சிறந்ததாக மாத்துறீங்க அப்படிங்கிறதுதான் பாசிட்டிவிட்டி. அப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு சூழ்நிலையை வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தரல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வருகிறேன்.